வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்னைக்கு குக்கிங்கில் நாம செட்டிநாடு ஸ்டைலில் காளான் கிரேவி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மல் கிரேவியை விட இந்த செட்டிநாடு ஸ்டைல் காளான் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாம் காளான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். காளான் வாங்கும்போது எப்போவுமே இந்த பக்கம் க்ளோஸ்டாக இருக்க மாதிரி, இந்த தண்டும் இந்த காளானும் இப்படி க்ளோஸ்டாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இதுதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே ஒரு நைஃப் வச்சு இந்த பக்கம் இப்படி லைட்டாக இப்படி சுரண்டி விட்டிங்கன்னா இந்த ஸ்கின் இப்படி வரும். இப்படி பீல் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி அந்த தண்டில் கூட லைட்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கும் வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா காளானையும் இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. காளானில் ஸ்கின் பீல் பண்ணி எடுத்தாச்சு எல்லாத்துலேயும். இப்போ வந்துட்டு இதை கொஞ்சம் தண்ணியில் கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். காளான் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் எதுவும் விட வேண்டாம், எம்டி பேன்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே 4 வரமிளகாய், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதுவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் காரம் இருக்கும், நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போது திரும்பவும் அதே பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காவோட ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, ஈரப்பசெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காவையும் வறுத்து வச்சுருக்க பொருட்களையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா தேங்காவையும் இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போது இது கூடவே தேங்காவும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு போகிற வரைக்கும் வேக விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுட்டு பின்னாடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா, அது இது பண்ணி கூட இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம்.
மூடி வச்சுட்டு வேக விடுங்க கொஞ்ச நேரம். ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது கூட மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மஷ்ரூம் எடுத்திருக்கேன். எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இப்போது திரும்பவும் மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இடையிடையே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 to 7 மினிட் வேக விட்டுருக்கோம். நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக காளான் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.